என்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரையில தலைவர் கலைஞர் அவர்கள் கற்றுத் தந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்னுடைய உதரத்தில் இருக்கிற வரையில நிச்சயமாக உறுதியாக நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன். நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இருக்கிறேன். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னமோ தெரியல, குளத்தூருக்கு வந்துட்டா இப்படி எல்லாம் பேச தோணுது எனக்கு. அதுவும் அனிதா சிப்ஸ் அகாடமியில பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவியர்களை மாணவர்களை பார்க்கிற போது அதிகம் வருது இப்போ எனக்கு. இன்று காலையிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் 1860 பேருக்கு கண்ணாடி வழங்கி, அதில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு கண் மருத்துவமனையில தொடர்ந்து வழங்கி இன்றோடு சேர்த்து 9123 பேருக்கு அது வழங்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியை சார்ந்த 126 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பும், 356 பெண்களுக்கு தையல் இயந்திரங்களும் வழங்கியிருக்கிறோம். இங்க இந்த மாணவ மாணவிகள்லாம் இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறதெல்லாம், இந்த அகாடமியை நீங்க பெற்றிருக்கக்கூடிய பயிற்சி ஒரு சின்ன துவக்கம்தான். இந்த பயிற்சி உங்களுக்கான வாய்ப்புகளை அடையாளம் காட்டக்கூடிய, ஆனால் அதே பாதையில நீங்க வெற்றிகரமாக நடைபெறணும்னா அதை தொடர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் குறைந்து விடக்கூடாது. இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய வேலை சுமையை இந்த வளர்ச்சி வெகுவாக குறைச்சிட்டு வருது. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அப்கிரேட் ஆகிட்டு வரணும். அதுதான் என்னுடைய விருப்பம். இன்னைக்கு இணையம் முழுக்க அறிவு தகவல்கள் கொட்டி கிடக்கிறது. நல்ல பயனுள்ள தகவல்களை பார்த்து உங்க திறமையை மேலும் மேலும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நிறைய ஆன்லைன் கோர்ஸ் இருக்கிறது. எது உங்களுக்கு உதவியாக இருக்குமோ அதை தேடி வேலை கிடைச்சிடும்னு அலட்சியமா இருந்துடாதீங்க. அஞ்சல் வழியில மேற்படிப்பை கண்டினியூ பண்ணுங்க. படிப்பு தான் உங்களுக்கு கடைசி வரை துணை நிற்கும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில உறுதுணையாக இருக்கும்.